ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 5/11/2025 ஐப்பசி மாதம் 19ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 6:04 சூரிய அஸ்தமனம் மாலை 5:41 இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் இன்றைய நாள் பௌர்ணமி மகா அன்னாபிஷேகம். சிவபெருமானுக்கு சிவன் கோவில்களிலே நடைபெறுகின்ற முக்கியமான அபிஷேகம் அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகத்தை கண்ணார காண்பவர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கத்திலே இடம் உண்டு. அதனால்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்லி வைத்தார்கள் பெரியோர். இன்றைய நாளிலே மறவாமல் காலையிலே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். மாலையிலே அன்னாபிஷேகம் சிவபெருமான் தரிசனம் காண வேண்டும். சிவாய நமக என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். ஆகவே இன்றைய நாள் மறவாமல் அன்னாபிஷேகத்தை காண வேண்டிய நாள். மேலும் அன்னாபிஷேகத்தை எவன் ஒருவன் காண்கின்றானோ அவனுடைய இல்லத்திலே உணவுக்கான பஞ்சம் இருக்காது, உணவு பஞ்சமே ஏற்படாது. அன்னாபிஷேகத்தை கண்ணார தரிசனம் செய்து நமசிவாயா என சொல்பவர்களுக்கு மேலும் கண்ணார காண்பது மட்டுமல்லாமல் அன்னாபிஷேகத்திற்கு உங்களால் ஆன பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். 1 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம், 1 கிலோ ஏதேனும் ஒரு காய்கறிகளை வாங்கி கொடுக்கலாம். ஆக உங்கள் சக்திக்கு ஏற்ப அன்னாபிஷேகத்திலே கலந்து கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு ஈட்டித்தரும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை காலை 6 முதல் 7 வரை. இந்த நேரத்திலே கலை மற்றும் கல்வி கற்பதற்கு எழுத்து தொடர்பான வேலைகளை தொடங்கலாம். ஏதேனும் புதிதாக வாத்தியங்கள் கற்றுக்கொள்ள தொடங்குகின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். வீணை வாசிப்பதற்கோ வயலின் வாசிப்பதற்கோ புல்லாங்குழல் வாசிப்பதற்கோ ஏதேனும் ஒன்று கற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த நேரத்திலே தொடங்குங்கள். அந்த கலையானது விருத்தியாகும். அதேபோல் வீட்டிலே ஏதேனும் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அது தொடர்பாக வழக்கறிஞரை சந்திப்பதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். புது கணக்கு தொடங்குவதற்கும் புது தொழில் தொடங்குவதற்கும் உகந்த நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. நேரம் காலை 10 முதல் 11 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:14 வரை அஸ்வினி, அதன் பிறகு பரணி. இன்றைய திதி இன்று இரவு 7:27 வரை பௌர்ணமி, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை. இன்றைய சந்திராட்டமும் கன்னி ராசிக்கு சந்திராட்டமும் தொடர்கின்றது. அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராட்டமும் தொடங்குகின்றது. காலை 10:14 முதல் துலாம் ராசிக்கு சந்திராட்டமும் தொடங்குகின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். மனம் சந்தோஷமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படுகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே அன்னாபிஷேகம் சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள்.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதாக முடியும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சங்கர நாராயணரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே காலையிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே வேலையிலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்திலே காலை வரை இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். மன அமைதிக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிவ விஷ்ணு வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் வாங்கக்கூடாது. புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடாது. புதிய முதலீடுகளை செய்யக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சிவா விஷ்ணு வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். செய்கின்ற தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. சிவ விஷ்ணு வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். அரசு வகையில் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். சிவ விஷ்ணு வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறப்பான நாள் இது. சிவ விஷ்ணு வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வெளிவட்டாரத்திலே நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. சிவ விஷ்ணு வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சீர்மேவும் சென்னை என்று சொல்வார்கள். தர்மமிகு சென்னை என்று சொல்வார்கள். சென்னை அற்புதமான ஒரு நகரம். ஆலயங்கள், சென்னையிலே இருக்கின்ற ஆலயங்கள் எல்லாமே மிக மிக பழமையானவை. பல நூறு வருடத்துக்கு முன்பே பட்டினத்தார் முதலிய ஞானியர் இதனை அறிந்தே இங்கு வந்து தங்களுடைய ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டார்கள். 16ஆம் நூற்றாண்டிலே ஒரு பக்கம் போர்ச்சுகீசியர் கடும் வேகத்திலே அப்பகுதியிலே மதமாற்றம் செய்வதற்கு முயன்ற போதும் அவர்களை தொடர்ந்து பிரிட்டிஷாரர் பெரிய அளவிலே மதமாற்றம் முயன்ற போதும் சித்தர்களும் ஞானியர்களும் அதனை தடுத்து நின்று அரண் போல காத்தார்கள். நம்முடைய சனாதன தர்மத்தை காத்தார்கள். தொடர்ந்து சித்தர்களும் முருகன் அடியார்களும் இந்த சென்னை எம்பதியிலே வந்து அமர்ந்தார்கள். அப்படி அமர்ந்தவர்களிலே வள்ளலார் போல பலர் அவர்கள் வந்திருக்காவிட்டால், இவ்வளவு அடியார் கூட்டம் இங்கே உருவாகி இருக்காவிட்டால் சென்னை என்பது நிச்சயமாக இத்துணை கோவில்கள் நிறைந்த நகரமாக இருந்திருக்காது. ஆகவே அதனை தடுக்க அந்த பிரபஞ்சத்தின் மகாசக்தி உருவாக்கி சென்னைக்கு அனுப்பியவர்களிலே முக்கியமான ஒரு சித்தர் பாம்பன் சுவாமிகள். இந்த பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான் காலம் காலமாக தமிழகத்திலே ஏதோ ஒரு உருவிலே தன்னை நிறுத்தி கொண்டே இருப்பார். அகத்தியர் காலம் முதல் இது உண்டு. யாராவது ஒரு அடியாரை ஆட்கொண்டு அவர்களை கொண்டு தன் மகா சக்தியினை இந்த உலகுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார் முருகப்பெருமான். சூரியனுடைய வெளிச்சம் தாங்கி வருகின்ற நிலவு போல அந்த அடியார்கள் இருளிலே இருக்கின்ற மக்களுக்கு வெளிச்சம் காட்டுவார்கள். முருகப்பெருமானின் ஜோதியாக எரியும் அந்த அடியார்கள் மக்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளை மழை போல ஈர்த்து கொடுப்பார்கள். உருதெரியாத உயிர் சக்தியினை பூமி உணவாக விளைவிப்பதைப் போல காண முடியாத முருகப்பெருமானின் அருளை நம்முடைய கண்முன் பெற்றுக் கொடுப்பவர்கள் தான் இந்த அடியார்கள். இப்படி
முருகப்பெருமான் ஆட்கொண்ட அடியார்கள் நிரம்ப உண்டு. அகத்திய பெருமான் காலம் முதல் திருமுருக கிருபானந்த வாரியார் காலம் வரை சித்தர்கள் நிறைய வாழ்ந்த ஒரு நகரம்தான் இந்த சென்னை. அவ்வரிசையிலே 18ஆம் நூற்றாண்டிலே கண்ட மிகப்பெரிய அடியார் பாம்பன் சுவாமிகள். அவருடைய காலமும் அந்த காலம் கொடுத்த இன்னல்களிலே இருந்து நம்முடைய மதத்தை மீட்டு அவர்கள் வருகையும் மிக மிக அற்புதமானது. முருகப்பெருமானுடைய அருளாலே அவராலே காரிருள் நீங்கியது என்று சொல்லலாம். அக்காலம் மதமாற்ற காலம், மிக பெரிதாக அட்டகாசம் செய்த காலம். பிரிட்டிஷாருடைய ஆட்சியிலே தேசம் சிக்கி இந்து மதம் கடுமையாக ஒழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த காலம். சென்ற இடமெல்லாம் மதமாற்றம் பெரிதாக இருந்த காலம். அப்போதுதான் அவர் அவதரித்தார். ராமேஸ்வரம் அருகில் இருக்கின்ற பாம்பன் என்கின்ற ஊரிலே சாத்தப்பன் பிள்ளைக்கும் செங்கமலம் அம்மையாருக்கும் மகனாக 1850 அவதரித்தார். அவருடைய பிறந்த நாள் சரியாக இன்னுமே யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு சித்த புருஷர் அல்லவா. அவருடைய பிறந்த தினம் என்பது யாருக்குமே சரியாக தெரியாது. பெற்றோர் அவரை அழைத்த பெயர் அப்பாவு என அழைத்தார்கள். அப்பாவுக்கு சிறு வயதிலேயே முருகப்பெருமான் மேல் பெரும் பக்தி வந்தது. பெற்றோருக்கு அடுத்து அவர் அறிந்தது முருகப்பெருமான் எனும் அளவு 6 வயதிலேயே முருகப்பெருமானை இறுக பற்றி கொண்டார் அப்பாவு, அதாவது பாம்பன் சுவாமிகள். அப்போதே பாலதேவராயருடைய கந்தசஷ்டி கவசம் முழுவதையும் பாராயணம் செய்வார். அவர் வளர வளர முருகப்பெருமான் மேலான பக்தியும் வளர்ந்தது. ஒரு நாளைக்கு 36 முறை கந்தசஷ்டி கவசத்தை சொல்லும் அளவுக்கு அவருக்கு முருகப்பெருமான் அசாத்திய மன வலிமையை கொடுத்தார். முருகனுடைய அடியாராகவே ஆகிப்போனார். பாலதேவராயரை போல தானும் உருக்கமான அழியாத பாடல்களை பாட வேண்டும் என உறுதி கொண்டு அப்போதே அதை முடிவு செய்து தினம் ஒரு பாடலை எழுதினார். பாடல் எழுதப்பட்ட பின்னரே உணவு என்பதை வழக்கமாக்கி கொண்டார். இப்படி 100 பாடல்களை அன்றே எழுதினார். கங்கையை தடையில் பறித்து என தொடங்கிய அப்பாடல்கள் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் அருணகிரிநாதருடைய பெயரை தாங்கி நின்றது. இதனை எழுதும்போது அவருக்கு வயது 13. அந்த பாடல்கள் தான் பின்னாளிலே சண்முக கவசம் எழுத முழு பயிற்சியையும் அவருக்கு கொடுக்க. இவரின் உருக்கமான பக்தியினை இளம் வயதிலே வந்த அந்த பக்தியினை கண்டு இவர் சாதாரணமான பிறவி அல்ல என்பதை உணர்ந்த சேதுமாதவன் அவருக்கு விஜயதசமி அன்று ராமேஸ்வரம் கடலிலே மூழ்கி குளிக்க வைத்து பின் முருகப்பெருமானின் சடாட்சர மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க அதுவே அவரின் வாழ்விலே பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அப்போது இன்னும் பிரகாசிக்க தொடங்கினார் சுவாமிகள். கால வாழ்வியல் படி பலவிதமான கலைகள், குதிரையேற்றம், போர்க்கலைகள் இன்னும் கணக்கு வழக்கு என பலவற்றை அவர் படித்தாலும் மனதிலே முருகப்பெருமானுடைய பக்தியே பிரதானமாக இருந்தது. வளர்ந்து நிலைத்து கொண்டிருந்தது. மனமெல்லாம் முருகன், சிந்தையெல்லாம் முருகன் என்றிருந்த அப்பாவுக்கு திருமணம் செய்வதிலே நாட்டமில்லை. ஆனால் பெற்றோரும் உறவுகளும் வற்புறுத்த வேறு வழியின்றி காளிமுத்தம்மாள் என்பவரை 1872ஆம் ஆண்டு மணந்து கொண்டார். அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தார்கள். குடும்பம் அமைந்தாலும் அவர் மனதிலே முருகனும் துறவரமும் பெரிதாகவே இருந்தது. ஆனால் பிள்ளைகளை வளர்ப்பதும் குடும்ப பொறுப்பதை சுமப்பதும் தர்மம் என்பதால் அவற்றையும் சுமந்தார். பிள்ளைகளுக்கு ஏதும் நோய் என்றால் முருகப்பெருமானே அடியார் வேடத்திலே வந்து குழந்தைகளுக்கு விபூதி கொடுத்து குணப்படுத்திய காட்சியெல்லாம் நடந்தது அவருடைய வாழ்விலே. அந்நேரம் அவருக்கு பழனிக்கு செல்லும் ஆசை வந்தது. எப்படியாவது சென்று விடலாம் என்று நினைத்தவர் தனக்கு நெருக்கமானவரும் நண்பருமான அங்கமுத்து பிள்ளை என்பவரிடம் முருகப்பெருமான் தனக்கு பழனிக்கு வர உத்தரவிட்டதாக கூறினார். அவரும் உற்சாகமாக பழனி செல்ல இவரோடு தயாரானார். ஆனால் அன்று மாலையே அந்த அதிசயம் நிகழ்ந்தது. நிழல் வடிவிலே மயில் மேல் அமர்ந்த உருவம் பேசிற்று. முருகப்பெருமான் தன்னிடம் நேரடியாக பேசியதில் மனம் கசிந்து நின்றார் அப்பாவு. அவரிடம் குரல் மட்டுமே சொன்னது, பழனிக்கு யாம் அழைத்தோம் என பொய் பகன்றீரோ, இனி யாம் அழைக்கும் வரை நீர் அங்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அக்குரல் மறைந்து விட்டது. அத்தோடு பழனி செல்லும் திட்டத்தையே கைவிட்டு விட்டார் அப்பாவு. இது நடந்து சில காலங்களிலே அவர் தந்தையார் காலமானார். அப்போதுதான் முருகப்பெருமான் தன்னை பழனிக்கு ஏன் வரவிடாமல் தடுத்தார் என்பது அவருக்கு புரிந்தது. தந்தையாருக்கு பின் குடும்பத்தின் தோப்பு, நெல் வியாபாரம், இன்னும் குத்தகை தொழில் போன்ற பல தொழில்களை ஏற்று சுமக்க வேண்டிய கட்டாயம் இவருக்கு இருந்தது. குடும்பத்தை காத்து வந்தார் அப்பாவு.
அவருக்கு சொந்தமான 2 பெரிய தோப்புகள் இருந்தன, நிறைய வயல்கள் இருந்தன, கடைகளும் வியாபாரமும் நிறைய இருந்தன. அவற்றையெல்லாம் பராமரித்தார். இக்காலகட்டத்திலே அவர் ஒரு பக்கம் இல்லறம் என்றாலும் இன்னொரு பக்கம் மிக மிக உருக்கமாக முருக பக்தியிலே பிரசித்தியான சண்முக கவசம் எனும் மிகச்சிறந்த பாடலை எழுதினார். அந்த சண்முக கவசம் என்று சொல்லும் போதே மயிர் கூச்சரிகின்றது. அந்த காலகட்டம் அவருக்கு போராட்டமானது. உடல் ரீதியாக, மன ரீதியாக, தொழில் ரீதியாக பெரும் போராட்டம் இருந்தது. வழக்குகளும் பல குழப்பங்களும் இருந்தன. அவற்றிலே இருந்து தன்னை காக்கும்படிதான் அவர் சண்முக கவசத்தை எழுதினார். இது 1891ஆம் ஆண்டாக இருந்தது. 30 பாடல்களை கொண்ட சண்முக கவசம் இக்காலமும் சக்தி வாய்ந்தது. பாலதேவராயருடைய ஸ்கந்தசட்டி கவசம் போல இதுவும் பிரசித்தமானது. முருகப்பெருமானுக்கு சாற்றும் பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை என 5 பொருட்களை குறிக்கும் வண்ணம் ஒரு பாடலை பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் என எழுதினார். அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல் அது. இவைகளை எழுதி முடித்த போது அவரின் எல்லா சிக்கல்களும் தீர்ந்திருந்தன. குழந்தைகளும் வளர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார். திருமணம் நடத்தி வைத்து தொழிலையும் நல்லபடியாக ஒப்படைத்தவர் தன் மகா பெரிய கனவான துறவரத்தை நோக்கி நடந்தார். அதுவரை அவர் கட்டியிருந்த இல்லற கடமைகள் எனும் சங்கிலியிலே இருந்து தன்னை விடுவித்தவர் நீண்ட நாள் ஏக்கத்தின்படி ஆலய தரிசனம் செய்து ஒவ்வொரு இடமாக செல்லத் தொடங்கினார். ஆக இப்படி பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கையிலே முருகப்பெருமான் மிகப்பெரிய அதிசயங்களெல்லாம் நடத்தினார். மதுரை, திருவண்ணாமலை, திருக்காலத்தி, திருத்தணி எனும் திருத்தலங்களையெல்லாம் தரிசித்துவிட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற தலங்களை தரிசித்துவிட்டு ஊர் திரும்புவதற்கு அவர் திட்டமாக இருந்தார். ஆனால் அப்போது ஒரு இளைஞன் எதிர்பட்டான். ஐயா, என்ன காரணமாக காஞ்சிக்கு வந்தீர் என்றான். அவரோ ஆலயம் பல தரிசித்து முருகப்பெருமானை தேடி வந்தோம் யாம் என்று சொன்னார். அப்படியானால் குமரக்கோட்டம் செல்லாமல் திரும்புவது ஏன் என்று கேட்டார் இளைஞர். காஞ்சியில் அப்படி ஒரு கோயில் இருப்பது அதுவரை சுவாமிகளுக்கு தெரியாது. அந்த இளைஞன் குமரக்கோட்டம் கோவிலை காட்டிவிட்டு மறைந்தே போனான். அதுதான் கச்சியப்பர் கந்தபுராணத்தை அரங்கேற்றிய ஆலயம் என்பதும் முருகப்பெருமானே அவனுக்காக வாதாடினார் என்பதையும் அறிந்த சுவாமிகள் அங்கே அமர்ந்து தவம் செய்தார். இப்படி தவம் செய்த சுவாமிகளுடைய வாழ்க்கையிலே ஏராளமான அதிசயங்கள் எல்லாம் நடைபெற்றது. குமரக்கோட்ட கோவில்தான் அவருக்குள் பல மாற்றங்களை கொடுத்தது. அந்த ஆலயத்திலே தவம் இருந்த போதுதான் உளமுருக கண்ணீரோடு அம்முருகனை வணங்கியவர் இனி முழுக்க முழுக்க துறவரம் என முழு துறவரத்தை ஏற்றார். இப்படி பாம்பன் சுவாமிகளுடைய அந்த அவரை ஈர்த்து கொண்ட முருகப்பெருமான் அவர் மூலமாக நமக்கு எத்தனையோ செய்திகளை எல்லாம் தந்திருக்கின்றார். காரணம், இந்த உலகத்திலே அநீதி அக்கிரமம் அதிகமாகும் போது ஏதேனும் ஒரு மகான் வடிவிலே இறைவன் அவற்றை அழிக்க வருவான். அப்படி நம்முடைய மதத்துக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையான காலகட்டத்திலே முருகப்பெருமான் அவருடைய அருளால் அவதரித்தவர்தான் இந்த பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகளை அன்றாடம் துதிப்போம். அவர் எழுதிய சண்முக கவசத்தை பாராயணம் செய்வோம். சண்முக கவசம் என்பது நம்மை காக்கின்ற அற்புதமான கவசம். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சண்முக கவசம் சொன்னால் அந்த பிரச்சனையானது சரியாகிவிடும். ஆகவே அப்படிப்பட்ட சண்முக கவசத்தை தினந்தோறும் பாராயணம் செய்வோம். அதனை நமக்கு அளித்த பாம்பன் சுவாமிகளை வணங்குவோம். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. நன்றி, வணக்கம்.